பொறுத்துக்கோங்க. அது பொறுமையா இருக்கு. ஏய், எங்கடி கூட்டிட்டு போற? பணம் கட்டிட்டாங்களா? அது ஒரு எமர்ஜென்சி கேஸ். பணம் இன்னும் கட்டல. அவசரத்துல பணத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டாயா. நீங்க தான் என் பேத்தியை எப்பயாவது காப்பாத்தணும். உங்க காலில் வேணும்னாலும். டாக்டர்மா டாக்டர்மா, என் பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு, எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. ஐயா உள்ளதா இருக்காரு. ஐயா ஐயா, என் பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு ஐயா, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் ஐயா. என்கிட்ட காசும் இல்ல ஐயா, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. இல்லைன்னா என்ன? கண்ணை பறிக்கிற இந்த அழகு இருக்குல்ல, ஐயா நீங்க சொன்ன மாதிரி காசு எடுத்துருங்க ஐயா. எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. உங்களை கையெழுத்து கும்பிடுறையா. நீ பணம் கொண்டு வரதுக்கு லேட் ஆனதுனால உங்க அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க ஐயா? ஐயா என்ன சொல்றீங்க ஐயா? ஐயா ஐயா இது அநியாயம். நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க பண்றது சரியில்லையா. உங்களை ஆட்டோ சும்மா விட மாட்டா. இது அநியாயம். தொண்டை இருக்குன்னு கத்தனா உங்க அம்மா போன இடத்துக்கே ஒன்னையும் அனுப்பிடுவேன். பேசாம போனதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு. ஆமா ஆமா, கண்ணு திறந்து பாருமா. ஆமா ஐயா சரிங்கம்மா, போமா போ போ. அம்மா கொஞ்சம் பாத்துக்குங்கம்மா. ஐயா கொஞ்சம் தள்ளி உட்காருங்கய்யா. உட்காருங்கய்யா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க போய் பாருங்க. லட்சுமி லட்சுமி லட்சுமி, ஏ பாவி, என் பேத்திய கொண்டுட்டாயா. ஐயோ மாமா. ஐயா வணக்கம். பாவி, வைத்தியம் நாராயண ஹரின்னு சொல்லுவாங்க. ஜனங்க கையெடுத்து கும்பிடுறது 2 பேரை மட்டும்தான். ஒன்னு உசுறு கொடுத்த கடவுள், இன்னொன்னு உசுரை காப்பாத்துற வைத்தியர். அப்படிப்பட்ட நம்பிக்கையை வச்சிருக்கிற ஜனங்களுக்கு துரோகம் பண்ணி உன் வேலைக்கே கலங்க ஏற்படுத்திட்டியடா பாவி. துரோகி, என்ன மாமான்னு கூப்பிடாதடா. எப்படிப்பட்ட கலங்கத்தை கொண்டு வந்துட்டடா நீ. மொத்த ஊர் ஜனமும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இப்படி மண்ணை போட்டு மூடிட்டியடா. இதே ஊர் ஜனங்க முன்னாடி உன்னை அவமானப்படுத்தி உன்னை ஜெயில கம்பி எண்ண வைக்கல, என் பேர் விஜயேந்திர வர்மாவே இல்ல. மாமா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. இது தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி தப்பு நடக்காது மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா மாமா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஐயா உங்களை நம்பி தப்பான காரியத்துக்கு கை கோத்ததுக்கு நான் இப்ப ஜெயில போக வேண்டியதா இருக்கு சார். எப்படியா காப்பாத்துங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார், காப்பாத்துங்க சார். இங்க பாரு பைரவா, இந்த நேரத்துல நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த வீடு ஆம்பளைங்க இல்லாத வீடு ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் நீ அந்த பொண்ணுக்கு தாய் மாமன்.
அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு பொறுப்புகளை எல்லாம் நீதாம்பா பாத்துக்கணும். பாவம் அந்த பொண்ணு தாய் தகப்பனை இழந்து அனாதையா நிக்குது. மொத்த சமஸ்தானத்தோட எல்லா பொறுப்புகளையும் நீதாம்பா கவனிச்சுக்கணும். என்ன சொல்றீங்க ரங்கப்பா? அவரு என்னோட அப்பாக்கு சமம். அவரை நான் எப்பவும் அந்த எண்ணத்துல பார்த்ததில்ல. அதுவும் இல்லாம நான் இவரை காதலிக்கிறேன். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியப்படுத்துறதுக்குள்ள இதெல்லாம் நடந்துடுச்சு. அப்பாவை சம்மதிக்க வச்சு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஏழை ஜனங்களுக்கு சேவை செய்யலான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. பாருங்க, இது எங்க வீட்டு விஷயம். வந்தமா போனமான்னு மட்டும் இருக்கணும். தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏய், எல்லாரையும் அனுப்புடா. என்னை இவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் மாமா. நீங்க தான் முன்ன நின்னு எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் எப்படி அத? ஆமா, நீங்க தான் நடத்தி வைக்கணும். கல்யாணம் தானே, ஆர்ப்பாட்டமா பண்ணிடலாம். அம்மா, காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, கொஞ்சமாவது சாப்பிடுமா. எப்படிமா சாப்பிடுறது? தாயோட அரவணைப்புல வளர வேண்டியனா தாயையே இழந்துட்டேன். தாய் ஸ்தானத்துல இருந்த என்னோட தகப்பனையும் இழந்துட்டேன். எனக்கு பசிக்கலமா, நீங்க போங்க. அப்படி சொல்லாதம்மா, நீ சாப்பிடணும். சாப்பிட்டாதானே சக்தி வரும். சக்தி வந்தாதானே அந்த ராட்சசனை சம்ஹாரம் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க ரங்கம்மா? அம்மா, அகங்காரங்கிற கண்மூடித்தனத்துல பாமர மக்களோட வாழ்க்கையில சூறாவளிய உண்டாக்குன உனக்கு பயங்கிறது நிறை குறையாத கடலா இருக்கணும். உனக்கு கொடுக்கிற தண்டனைய பார்த்து கெட்ட அரக்கர்களோட நரம்பு நாடி எல்லாம் செயலிழந்து போகணும். பெண்களோட மானம் உசுரோட விளையாடுன உனக்கு பெண்களோட வேதனை என்னன்னு புரியணும். எந்த பெண்ணை நீ உல்லாச பொருளா நினைச்சியோ அதே பெண்ணோட உடுப்புகளை உனக்கு உடுத்தி உன்னால நொந்தவங்க நிழல் கூட வெக்கப்படுற மாதிரி அவங்க பாதத்துல தலை குனிஞ்சு வணங்கணும். இதுதான் இந்த தமயந்தியோட தீர்ப்பு. Dum 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 dum.